நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் சுருக்கமாக ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், முக்கியத்துவம் காட்டக்கூடிய விஷயம், எதை நாம் பின்பற்றினால் இந்த உலகத்திலும் வெற்றியையும் மறு உலகத்தில் வெற்றியையும் பெறக்கூடிய மக்களாக ஆக முடியுமோ அப்படிப்பட்ட நபியினுடைய சுன்னத், குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். இது நம்முடைய ஒவ்வொரு தினமும் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயமாக இருக்கும். நாம் சமீப காலமாக இது போன்ற விஷயங்களில் நாம் கவனமற்று இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை சரிபெற வேண்டுமென்றால் அன்றாட வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அதில் முதலாவது என்ன? தூய்மை. பொதுவாக மனிதனுடைய இயல்பு நல்லதை ஆசைப்படுவான், கெட்டதை வெறுப்பான். இஸ்லாமிய மார்க்கம் இயற்கை மார்க்கம். மனிதனுக்கு எது நல்லதோ அதை செய்யும்படி சொல்லும், எது அவனுக்கு கெட்டதோ அதை விட்டும் தடுக்கும். அந்த வகையில் தான் மனிதனுக்கு சுத்தத்தை, தூய்மையை இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொல்கிறது. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானில் பாதி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவர் தான் தூய்மையான நிலையில் இருக்கக்கூடியவர். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். அதனால தான் முஸ்லிமுடைய வாழ்க்கையில் குழந்தை பிறந்ததிலிருந்து சுத்தத்தை கடைபிடிக்கணும். பிறந்த குழந்தை, அதனுடைய முடி, அதனுடைய உடல், அதில் இருக்கக்கூடிய சுத்தங்களை நீக்குவது அவசியமாகும். அதே போன்றுதான் மனிதன் இறந்து விட்டால், முஸ்லிம் இறந்து விட்டாலும் கூட சுத்தப்படுத்தி அவனுடைய மையத், அவனுடைய உடலை குடிப்பாட்டி விட்டுதான் கஃன் செய்ய வேண்டும், பிறகு தஃபன் செய்ய வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். அப்ப ஆரம்பத்திலும் குழந்தை பிறந்ததிலும் சரி, இறப்பிலும் சரி சுத்தம். அப்ப இடைப்பட்ட காலம், பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியில் உள்ள இந்த வாழக்கூடிய காலம் இருக்குதே, இதில் மிக சுத்தம் அவசியமாக இருக்குது. குளிப்பு கடமையானால் சரி, அல்லது பெண்களுக்கு மாதவிடாய் அல்லது பிரசவத்தீட்டு போன்றவை எது ஏற்பட்டாலும் சரி, இது போன்ற அசுத்தங்களிலிருந்து சுத்தத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அன்றாட குளிப்பது என்பது மிக நல்ல ஒரு காரியம். முடியாவிட்டால் வாரம் ஒரு முறையாவது ஜுமாவுடைய நாளில் குளிப்பது மிக அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஜுமா நாள் அன்று மக்கள் எல்லாம் வேலை செய்து விட்டு அப்படியே பள்ளிவாசலுக்கு ஜுமா தொழுகைக்காக வந்துருவாங்க. அப்படி தொழும்போது அவங்களுடைய உடலில், அவங்களுடைய ஆடையில வேர்வையினுடைய வாடை ஏற்பட்டு பல பேருக்கு அது சிரமமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்லு யௌமில் ஜும்அத்தி வாஜிபன் அலா குல்லி முஹ்தலிம். ஜுமா நாளில் குளிப்பது கட்டாய கடமை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அது அல்லாம ஐவேரி தொழுகைக்கு சுத்தம் மிக அவசியமா இருக்குது. லா துக்பலு ஸலாத்தும் பிகைரி துஹூர், சுத்தம் இல்லாமல் தொழுகை கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைத்தான் நாம் குழு என்று சொல்றோம். அப்ப எல்லா வித சுத்தமும், நாம் பாத்ரூம் போயிட்டு வரோம், சுத்தமாக இருக்க வேண்டும். தூங்கும் போது, தூங்கி எழுந்த பின்னாடி எல்லா விதத்திலும் நாம் சுத்தம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய உடலில் பற்களை எந்த அளவுக்கு சுத்தம் செய்ய வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தாக ஆக்கப்பட்டது மிஸ்வாக் செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு பல நேரங்கள், பல தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவார்கள், மிஸ்வாக் செய்வார்கள். நபி தஹஜ்ஜுதிற்காக எழுந்தால் மிஸ்வாக் செய்வார்கள். ஐவேளை தொழுகைக்காக வேண்டி மிஸ்வாக் செய்வார்கள். வீட்டிற்கு சென்று மனைவி சந்திக்கும் போது மிஸ்வாக் செய்வார்கள். பல நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். அதைத்தான் மிஸ்வாக் என்று சொல்றோம். அதனாலதான் எந்த அளவுக்கு நபியினுடைய ஆசை, விருப்பம் இருந்ததென்றால், லௌலா அன் அஷக்க அலா உம்மதி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக். நபி சொன்னார்கள், என் சமுதாயம் மிக சிரமப்படுவார்கள் என்ற பயம் எனக்கு இல்லை என்றால் நான் மிஸ்வாக் செய்வதை கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் கடமையாக ஆக்கல. என் சமுதாயத்துல மிஸ்வாக் செய்யக்கூடிய நிலை ஏற்படாமல் கூட போகலாம் வருகாலத்தில். இப்ப நபி கடமையாக ஆக்கல. அப்ப சுன்னத்துன் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்ன? மிஸ்வாக் செய்வது. அப்ப சுத்தம் மிக அடிப்படையானது இஸ்லாத்தில். நம் உடல்ல உள்ள தேவையற்ற முடிகள், நகங்களை களைந்து சுத்தமாக இருப்பது, மர்மஸ்தானம், அக்குள் போன்ற முடிகளை களைய வேண்டும். ஆண்களாக இருந்தால் மீசை கத்தரிக்க வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும்.
நகங்களை வெட்ட வேண்டும் ஒரு சில குறிப்பிட்ட நாள். அப்ப இவைகளெல்லாம் சுத்தமான வழிகளை, இது போன்ற சுத்தங்களை இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. குறிப்பாக தலைமுடி வளர்ப்பது நபியுடைய சுன்னத்து தான். ஆனால் இருந்தாலும் அதை அழகான முறையில் வளர்க்க வேண்டும். எண்ணெய் விட்டு சீப்பு வைத்து அழகாக சீவனம். முடியை வளர்த்தால் அதை அழகுபடுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா சில பேர் என்னது, முடியை வளர்த்துவாங்க ஆனால் சரியாக சீப்பு வைத்து அல்லது எண்ணெய் இட்டு சீவாமல் அப்படியே பரட்ட தலையோடு இருப்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துக்கு மாற்றமான நபி இதை கண்டிப்பாங்க. ஒருவேளை தலைமுடியை வெட்டுவதாக இருந்தால் ஒரே அளவில் வெட்ட வேண்டும். பாதி வெட்டி பாதி வெட்டாமல் இருக்கக்கூடாது என்று இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று பல முஸ்லீம்களுடைய ஹேர் கட் எப்படி இருக்குது, இந்த தடுக்கப்பட்ட முறையில தான் இருக்குது. பாதி வெட்டி பாதி வெட்டாம முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த நிலைகளை பார்த்து, நடிகர்கள் கிரிக்கெட் வீரர்களுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து அப்படியே பல முஸ்லீம் வாலிபர்கள் வைக்கிறாங்க. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒன்று. அன்றாட வாழ்க்கையில சுத்தம் மிக அவசியம். எவ்வளவு அதிகம் நம்முடைய உடல், இடம், ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்வோமோ மலக்குகளுடைய நெருக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏன்னா மலக்குமார்கள் சுத்தமானவர்கள். நம்மளை விட்டும் ஷைத்தான், ஜின்கள் தூரமாகிவிடுவார்கள். ஒருவேளை அதற்கு மாற்றமாக அசுத்தமாக இருந்தோம், சரியான முறையில் நம்முடைய உடலையும் ஆடையையும் அசுத்தத்தை விட்டு நீங்காமல் இருந்தால், அசுத்தமான நிலையில் இருந்தால் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஷைத்தானுக்கு மிக நெருக்கமாகி விடுவோம். மலக்குமார்கள் நம்மை விட்டு விலகி போயிடுவார்கள். அதனாலதான் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் மலக்குமார்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டார்கள். அப்ப இந்த மாதிரி அசுத்தமான பகுதியில மலக்குகள் இருக்க மாட்டார்கள், ஜின்கள் ஷைத்தான்கள் தான் இருப்பார்கள். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சுத்தத்தை மிக வலியுறுத்தி சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு வகையான இபாதத். நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் இதை கடைபிடிப்பது கிடையாது. சர்வசாதாரணமாக வேர்வை வந்தால் அப்படி சர்வசாதாரணமாக வெட்டுறாங்க, முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் நாம் கண்டிப்பாக வரம்பு மீறாமல் ஓரளவுக்கு சுத்தமாக இருந்து நம்முடைய உடலையும் ஆடையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள்.